வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்தை உணவு. நமக்கு சளி பிடிக்கும் போது மூக்கடைப்பு ஏற்படும். மூக்கடைப்பு ஏற்படும் போது நம்ம அதை சரி பண்ணல, அது திறக்கல அப்படின்னா மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் நம்மள அறியாமல் வாய் வழியாக மூச்சு விட ஆரம்பிப்போம். வாய் வழியாக மூச்சு விடும் போது காற்று வந்து டைரெக்டாக வாய் வழியாக போகும்போது த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள மாசுக்கள் எல்லாமே வடிகட்டுறதுக்கு மூக்கில் இருக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன முடிகள் வந்து வாயில் கிடையாதுங்கிறதால காற்று அப்படியே உள்ளார போகிறதால த்ரோட் இன்ஃபெக்ஷன் உடனே வரும். அதனால இருமல் ஆரம்பிக்கும். இருமல் வந்துருச்சு அப்படின்னா நிற்காது. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் குறைக்காத வரைக்கும் இந்த இருமல் வந்து உடம்பு வலியை கொண்டு வரும், லங் இன்ஃபெக்ஷன் கொண்டு வரும். அதனால மூக்கடைப்பு இல்லாமல் சளி பிடிக்கும் போது பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கை வைத்தியம் வந்து 1 or 2 days மட்டும்தான் செய்யணும். அப்படி சரி வரலன்னா சித்த மருத்துவர் அன்னைக்கு மூக்கடைப்புக்கு என்ன மருந்தோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு என்ன தைலமோ தடவிட்டு என்ன ஆவி பிடிக்கணுமோ பிடிச்சிட்டு அந்த மூக்கடைப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த சளி வந்து